முட்டை சட்னி ஹோட்டல் சுவையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க. அதில் நான் 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கிறேன். பொடிசாக நறுக்கி சேர்த்துங்க, அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிங்க, அப்போ சீக்கிரம் வதங்கி வந்துடும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துங்க. இது நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுங்க. வெங்காயம் நல்லா வெந்து வரணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் பொடிசாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கிறேன். இது நல்லா நம்ம எண்ணெயிலே வேக விட்டுக்கணும். வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்து வந்தால் தான் அந்த முட்டை சட்னி நல்லா சுவையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்ட பிறகு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும். பார்க்கவே எவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்கு பாருங்கள். இது போல் நல்லா எண்ணெயிலே நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வேக வச்சா தான் அந்த முட்டை சட்னி நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லில் நரன்னு அகப்படும் போது டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையை உடச்சி அது கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி முட்டையெல்லாம் கூட்டி குறைச்சி சேர்த்துங்க. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா அதை நல்லா வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து வர மாதிரி கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப வெந்து வரக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. உப்பு காரம்லாம் தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துங்க. இது போல் மெதுவாக நல்லா கலந்து விட்டுங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா சப்பாத்தி பரோட்டாவுக்கு நல்லா இருக்கும். நான் இட்லி தோசை ரைஸுக்கு இதை சைட் டிஷ்ஷாக ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் இதுக்கு இன்னும் கொஞ்சம் நான் ட்ரை ஆகி செமி கிரேவி வர அளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் நான் இது போல் கலந்து எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்களா, அட்டகாசமான ஹோட்டல் சுவையில் நமக்கு முட்டை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை கிளறி விடும் போதே உங்களுக்கு தெரியும் என்ன பதத்தில் இருக்குன்னு. இதை ரைஸ் கூட சேர்த்து அப்படி பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை ஆப்பம் இது எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும். கூடவே நீங்கள் கொத்தமல்லி இலை சேர்த்தாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணி விட்டுருங்க.